ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு மிஸ்டி வந்துட்டு ரோஹனை பார்க்கறதுக்காக அங்கே போயிருப்பா. அப்புறம் தான் வந்துட்டு வீர் நிற்கிற மாதிரி இருந்திருப்போம். ஐயோ, நம்ம இதுக்கு இந்த சைடு போகிறோம், நம்ம வந்துட்டு ரோஹன் கூடலாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிட்டன் போவா. இங்கே நம்ம ரோஹனை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு சும்மா டிவி போட்டு பார்க்குறான். பார்க்கும்போது நம்மளோட பரி வந்துட்டு போகலன்னு சொன்னான் இல்லையா, அந்த அந்த ஏரியாவில் வந்துட்டு என்னமோ சண்டை போல, என்னமோ வந்துட்டு எல்லாத்தையும் அடித்து போட்டு காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க போல். அந்த மாதிரி ரொம்ப பெரிய சண்டை போயிட்டுருக்கு, பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்கிறாங்க. இதை பார்த்து நம்மளோட ரோஹனுக்கு ஐயோ, நம்ம பரி வேற இங்கே தானே போயிருக்கேன்னு சொன்னா, சேஃபாக இருக்காளா எப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருக்கான். கால் பண்ணி பார்க்குறேன். இங்கே நம்ம பரி வந்துட்டு அர்ணவ் கூட பேசிட்டு இருக்கான். அவனுக்கு ஒர்க் கிடச்சிச்சு இல்லையா, அதனால வந்துட்டு ட்ரீட் வைக்கிறதுக்காக சொல்லிட்டு இருப்பான். நம்ம மிஸ்டேயும் வந்துருட்டோம், அதுக்கப்புறம் நம்ம போய் ட்ரீட் போகலாம், இன்னும் 2 ஹவர்ஸ்ல வந்துடுவா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு கால் வருது, அவளும் அட்டன் பண்ணுறா. சொல்லுறவன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அர்ணவுக்கும் வந்து நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். நீ எங்கே இருக்க, நீ சேஃபாக தானே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலி நான் அன்றைக்கி போகவே இல்லை ரோஹன், சாரி சொல்லணுன்றத மறந்துட்டேன். தேங்க் காட், நல்ல வேலை நீ சொல்லு, போகாமல் இருந்த ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லும் போது என்னாச்சு, நீ அவ்வளோ பதட்டமாக இருக்கேன்னு கேட்டால், இல்லை நீ வந்துட்டு வரேன்னு சொன்ன இல்லையா, அந்த ஏரியாவில் வந்துட்டு ரொம்ப ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அதனால தான் வந்துட்டு நான் கால் பண்ணி நீ சேஃபாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பெரிய கலவரம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னோடனே, என்ன ரோஹன் சொல்கிற, மிஸ்ட்ரி எனக்கு பதிலாக போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தடுமாறி பயந்துட்டா. அதுக்கப்புறம் அவளும் நியூஸ் போட்டு பார்க்குறா. அதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு கையும் உடலை காலும் வரல. இல்லை வந்துட்டு மிஸ்டேக் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளேயே ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ரோஹனும் வந்துட்டு சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இங்கே வந்துட்டு நம்ம மிஸ்டேக் தான் காட்டுறாங்க. அவளும் போயிட்டு இருக்கும்போது ஒரே சவுண்டாக இருக்குது. என்னடா சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு எல்லாம் அடிச்சுட்டு கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு தாத்தா வந்துட்டு அம்மா கண்ணாடியோ என்னோட இது பண்ணுமா அப்படின்னு சொன்னா, என்ன ஆச்சு இப்படி எல்லாம் ஓடுறீங்கன்னு கேட்டால், பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குமா, தயவு செஞ்சு வந்துட்டு நீ நாங்கள் போகிற பக்கமே வந்துருமா, உன் பரிசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னோன்னே நம்மளோட மிஸ்டரியும் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு இறங்கி போயிட்டு இருக்கா. ஃபோனை வந்துட்டு செக் பண்ணுறா. சரி கால் பண்ணி யாருக்காச்சும் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் பின்னாலேருந்து வந்து நம்மளோட மிஸ்டரியோட செயினை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். அவளும் வந்துட்டு அடிச்சு எப்படியோ வந்துட்டு தப்பிச்சு போயிடுறா. அதில் வந்துட்டு நம்ம மிஸ்டரோட செயின் அங்கேயே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஓடிட்டு இருக்கும் போது தான் வந்துட்டு ஒரு பொண்ணு ஒரு அம்மாவோ வந்துட்டு இது மம்பிழுத்துட்டு இருப்பாங்க. அது நகையை கூட அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லிட்டு அதை நம்ம மிஸ்டி பார்த்துட்டு அவங்கள வந்துட்டு அடிச்சுட்டு 2 பேரையும் சேவ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் மிஸ்டி வந்துட்டு அவனை அடிச்சா இல்லையா, அதனால வந்துட்டு அவனை நீ எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே தோர்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம மிஸ்டியும் பாவம் ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ கூட அந்த ஆடு விடுற மாதிரியே இல்லை. ஏன்னா வந்துட்டு மிஸ்டி அடிச்சிட்டா இல்லையா, அந்த காண்டில் வந்துட்டு எப்படியாச்சும் நான் அடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரோஹனை தான் காட்டுறாங்க. ரோஹனும் அந்த ஸ்பாட்க்கு வந்துட்டு தேடி பார்க்குறான். பார்த்தா நம்ம மிஸ்ட்ரி கார் இருக்கு. இது மிஸ்ட்ரி கார் ஆச்சு, எங்கே போயிருப்பாவ அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த விண்டோட டோரு கண்ணாடி எல்லாமே உடஞ்சிருக்கு, காணோம். சரி மிஸ்ட்ரின்னு கத்துறான். இருந்தாலும் வந்துட்டு ஆளையும் சவுண்டையும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் அவனும் கால் ட்ரை பண்ணுறான். பட் சிக்னல் கிடைக்கல. கீழே யதார்த்தமாக பார்க்கும்போது அந்த செயின் இருந்துச்சு. சரி இந்த பக்கம் தான் நம்ம மிஸ்டி அப்போ இருப்பா போல, இந்த செயின் தானே எப்போ போடுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த பக்கமாகவே ஓடி போயிட்டு இருக்கான். நம்ம மிஸ்டேயும் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு என்னமோ அந்த 3 பேரும் வந்துட்டு ஏதோ ஒரு பாட்டிலில் வந்துட்டு தூக்கி மேலே வீசிடுறாங்க. அதில் நம்ம மிஸ்டேக் முதுகுலேயே நல்லா ஆடி கீழே விழுந்துடுறான். இது என்னது சீவன வாடை மாதிரி இருக்கு, ஐயோ அப்போ நம்மளை எரிச்சிருவாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பதறிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு நம்ம ரோனா வந்துட்டு மிஸ்ட்ரின்னு கத்திட்டு ஓடி ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்மளோட மிஸ்ட்ரி வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசை நினச்சி டக்குன்னு மண்ணத்தோ எடுத்து அவங்க மேலேயே போட்டுடுறான். அவங்க வந்துட்டு அதனால வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம மிஸ்டேக் ஓடி போயிடுறான். இருந்தாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க, ஈகோ பிடிச்சவங்க போல. அதனால வந்துட்டு திரும்ப வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க.
கத்ததுக்கு மேலே வந்துட்டு நம்ம மிஸ்ட்டு இதுக்குள்ளேயே விழுந்துடுறா. டமாலில் ஒரு குழி மாதிரி இருக்கு, பரவாயில்ல இதுக்குள்ளே விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இலையெல்லாம் தூக்கி மேலே போட்டுக்கிறான். அவனும் வந்துட்டு உன்னை விட மாட்டேங்க, என்னையாடி அடிச்ச, இன்னைக்கு பாரு நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு ஓடுறான். அதுக்கப்புறம் நம்ம ரோஹன் வந்துட்டு காட்டுறாங்க. ரோஹன் வந்துட்டு மிஸ்டி மிஸ்டின்னு கத்துறான். அது நம்ம மிஸ்டி கேட்குது. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு வரா. ரோஹன் அப்படின்னு கத்திக்கிட்டே வரா. அப்போதான் வந்துட்டு நம்ம ரோஹன் நிற்கிறான் ஒரு இடத்துல. பார்த்தா நம்ம மிஸ்டியை பார்த்துடுறான். நம்ம மிஸ்டியை வந்துட்டு ஓடி வரா ரோஹன் கிட்ட. அப்படியே அதுக்கப்புறம் டக்குன்னு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட மிஸ்டி ரொம்ப அழுகுறா. அதில் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ரொம்ப ஈகோ பிடிச்சி சுற்றிட்டு இருந்தாலே அவளை அடிக்கணும் வைக்கணும்னு அவன் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஓடிடுறான். வந்துட்டு நம்ம வீட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு எல்லாமே ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டேக்காக. ப்ரே பண்ணிட்டு கடவுளை எப்படியாச்சும் வந்துட்டு மிஸ்டேக் இது பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டிலாம் ரொம்ப அழுது ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட பரியும் வந்துட்டு தயவு செஞ்சு அழுகாதீங்க பாட்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் ஃபேமிலியும் சேர்ந்து உட்காந்துட்டு நம்மளோட பரி ரொம்பவே டென்ஷனாக அழுதுகிட்டு இருக்கா. அப்போ இந்த சீன் போடுற பாட்டி தான் வந்துட்டு, நீ எப்போதும் நல்லா ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே, இன்னைக்கு இவ்வளோ அழுகிற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நம்மளோட மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா தெரியும்ல எப்படின்னு, அவளுக்கு ஒன்றுமே ஆகாது, நீ கவலைப்படாதுன்னு சொன்னா எல்லாம் என்னதான் பாட்டி, நான் தான் வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், நான் போயிருக்கணும், என் அக்காவை வந்துட்டு நான் தேவையில்லாம நான் பண்ணிட்டேன், எல்லாம் என்னாலதான், அவளுக்கு ஆபத்து என்னாலதான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுகிறா. எல்லாம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவளை சமாதானப்படுத்துறாங்க. அங்க வந்துட்டு அப்படியே இன்னும் 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது போனவன் சும்மா இல்லாம இன்னும் 2 பேரை கூட்டிட்டு வந்துட்டான். இதை பார்த்துட்டு வந்துட்டு நம்மளோட ரோஹனும் மிஸ்டும் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நைட் ஆயிருது. நைட் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு உட்காடுறான் மிஸ்ட்டு. அவ்வளோ சுத்தமா முடியல, எனர்ஜி ஃபுல்லா லோ ஆயிடுச்சு. காலையிலேருந்து ஓடிட்டு இருக்கா, இவனா ஓடிட்டு இருக்கா. இருந்தாலும் வந்துட்டு எப்படியாச்சும் தான் தப்பிச்சு போகணும் மிஸ்ட்ரி, வா வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கையை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. கையை பிடிச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கும்போது நம்ம மிஸ்டி கால் ஸ்லிப் ஆயிடுது. ஸ்லிப் ஆனதுனால 2 பேரும் அப்படியே சேர்ந்து உருண்டு கீழே வந்து விழுவுறாங்க. நம்மளோட ரோஹன் வந்துட்டு மிஸ்டி மேல படுத்துட்டான். அப்படியே 2 பேரும் அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு நம்மளோட ரோஹனும் வந்துட்டு அப்படியே அவன் மேலே இருந்த இலையெல்லாம் வந்துட்டு எடுத்து விடுறான். அவள் ரொம்ப வேர்த்துருச்சு போல, அப்படியே வேர்த்து இருக்கா. அதனால வந்துட்டு ஊதி விடுறா. அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்புறம் அவளுக்கு கையில் அடிபட்டிருக்கு போல, அதை வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு கையை வைக்கிறான். கையை வச்சுட்டு அப்படியே அவள் கையில் கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு நான் உன் கூட இருக்கேன், எதுக்கும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே நெத்திலேயும் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இன்னும் க்ளோஸாக போகிறான். போனோடனே வந்துட்டு இல்லை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃப், ஸோ நம்ம இப்படி பண்ணுறது தப்புன்னு சொல்லி எந்திரிச்சிட்றான். அவளும் வந்துட்டு எந்திரிச்சிட்டு அப்படியே திரும்ப ஹக் பண்ணுறா. ஹக் பண்ணும்போது தான் நோட்டீஸ் பண்ணுறா, இந்த மாதிரி அவன் முதுகில் அடிபட்டிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்க அடிச்சிட்டாங்க, இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே திரும்ப ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே முதுகு கிட்ட வந்துட்டு அடிபட்டிருக்கு இல்லையா, அதை வந்துட்டு லைட்டாக ட்ரெஸ்ஸை கிழிச்சு விடுறான். கிழிச்சு விட்டுட்டு அவன் கர்ச்சீஃப் எடுத்து லைட்டரில் இருக்கும் இல்லையா, அது ஒரு லிக்விட் மாதிரி, அதை வந்துட்டு கர்ச்சீஃபில் போட்டுட்டு அதை வந்துட்டு செஃப்டி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. மிஸ்டேக்கும் ரொம்ப வலிக்குது. அவளும் ஊன்னு கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னார. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்ம மிஸ்டியும் வந்துட்டு ஹக் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு லிப் லாக் பண்ணுற மாதிரி நம்ம மிஸ்டி போகிறா. அப்போ வந்துட்டு மிஸ்டி அப்படின்னு யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. இதை வந்துட்டு பார்த்து டக்குன்னு 2 பேரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. பார்த்தா நம்மளோட வீர் வந்துட்டு பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிறான். நம்ம ரோஹனுக்கும் மிஸ்டிக்கும் ஷாக்கு. நம்மளோட வந்துட்டு வீர் வந்து அப்படியே ஸ்ட்ரக்காக நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து அப்படியே அவங்க ஷாக் கேட்டு ஐயோ பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நம்மளும் நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்க்கணும், வீர் பார்த்தானா இல்லையா, இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு. இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒயிட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.